Hi friends, welcome back to Mama Dima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா என்னது எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா. ஏன்? இல்லையே. அடி எக்கோ நான் பேசுற சத்தம் எனக்கே ககு குகுன்னு கேக்குது. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நான் ரொம்ப எல்லாருக்குமே சொல்லிருந்தீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நாட்டுக்கோழி எல்லாம் வச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் சளி அந்த காட்டி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால என்னன்ட்டாரு, காலையிலேயே இன்னைக்கு நான் வெஜிடபிள் செய்யறதா இருந்தேன். நான் எந்திரிக்கும் போது எப்ப பார்த்தாலும் வெஜிடபிள் செஞ்சுட்டு இன்னைக்கு நான்வெஜ் செய்யல படு அப்படின்னு எனக்கு காலையிலேயே அடக்கிட்டாரு. அதனால நானும் நைட் எல்லாம் ஃபுல்லா கை வலி, ஏன் நேரத்துல எனக்கு 2 கையுமே இப்ப பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது. திருப்பி பிசியோ போகணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு சுத்தமா நைட் எல்லாம் தூக்கம் வரல. காலையில கொஞ்ச நேரம் தூங்கினா பகல்லே எனக்கு தூக்கம் வரல. அதனால இன்னைக்கு இவங்க எல்லாத்துக்கும் கோல்ட உடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நாம வாட்டின இட்லி ஊத்தி. ஐயோ தேவையில்ல, எனக்கு சாப்பாடு தான் வேணும். சாப்பாடுலாம் கிடையாது. ஐயா நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே நாட்டுக்கோழியே எனக்கு அவ்வளவா பிடிக்காது. சாப்பாடு எத்தனை பேத்துக்கு வேணும்னு சொல்லுங்க, சாப்பாடு வைக்கிறேன். எனக்கு சாப்பாடு எத்தனை பேத்துக்கு வேணும்னு சொல்லுங்க, இட்லி வைக்கிறேன். ஓகே, நம்ம நல்லா. ஆனா இது பாத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் முடி, இன்ட்ரோ முடி சொல்லலையா? இல்ல. ஓகே फ्रेंड्स, இதை நம்ம நல்லா குக்கர்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு எப்படி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்யறோங்கிறத காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம், என்ன பண்றோம்னு பார்க்கலாம். இது அப்படியே பயங்கர கஷ்டப்பட்டு தான் தோலியே உரிச்சாங்கப்பா. எனக்கு கறிப்பாது 950 கிராம் இருக்குது. 500 இருந்தது. அது தோலெல்லாம் உரிச்சு எடுத்த எல்லாத்தையும் எடுத்தா 950 கிராம்ஸ் இருந்தது. இதுக்கு அழகா 3/4 கிலோ மட்டன் வாங்கிருக்கலாம். மட்டன் வேற இது வேற, சரியா? இத சாப்பிட்டாதான் உங்களுக்கு இது வரும், ஸ்ட்ரென்த் வரும். என்னமோ நான் இது வரைக்கும் அது மாதிரி ஹோட்டல் போனா கூட எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அது பேர் என்ன, நாட்டுக்கோழி இல்ல, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல்னுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வேண்டாம் விருப்பம் வாங்கினேன். சரி ஓகே, சளி எல்லாருக்கும் சளி இருக்குது, சளி போட்டோன்னு. ஆனால் ரைஸ் தான் கரெக்ட். இதுக்கு இட்லி பொட்லிலாம் வேலைக்கு ஆகாது. இட்லி வேணா காலையில் வச்சுக்கோ. சரி, எல்லாத்தையும் கேட்டு சாப்பாடா இட்லியா டிசைட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலா வைக்கிறத விட இது கொஞ்சம் வேகணும்னு தோணுது. ஏன்னா பார்த்தா கறி கொஞ்சம் முத்தலா இருக்க மாதிரி. இது பாத்தீங்கன்னா ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருந்த கோழியா. ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருந்த கோழிக்கு என்ன வாய்ப்பு? நாட்டுக்கோழினா ஆக்சுவலி ரோட்ல மேயணும், அதுதான் நாட்டுக்கோழி. இது பார்க்கும் போதே எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. எனக்கு இது ரோட்ல சுத்தி இருந்த கோழி மாதிரியே, கருப்பா ப்ரௌனிஷா, அந்த மாதிரி அந்த கருப்பு கலர் டார்க் பிளாக்ல ரெட்டும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி தான் அதோட ரெக்கை எல்லாம் இருந்தது. ஸோ இது இதுதான் ரோட்ல மேய்ஞ்சி இந்த கோழி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். ஆனால் அவர் போகும்போது கூட சொன்னார், நல்லா விசில் விட்டுடுங்க, ஏன்னா இது பக்கா நாட்டுக்கோழி இது அப்படின்ட்டாரு. ஓகே फ्रेंड्स, நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு மசாலா அரைச்சு குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட் பயங்கரமா அள்ளும். நீ நிறைய சாப்பிட்டுருக்கல? நாங்களாம் நிறைய சாப்பிடுவோம். எங்க ஊர்ல எல்லாம் எங்க பெரியமாலாம் குழம்பு வைப்பாங்க. எங்க அக்கா, எங்க பெரியமாலாம் தண்ணியா ரசம் மாதிரி இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரி வைக்கிறா? பாப்போம் எப்படி இருக்குதுன்னு. டேஸ்ட் அள்ளுதா வதக்கிட்டு வருவோம், மல்லுதான். கறி நல்லா வெந்துச்சா பாத்தியா? குக்கர் பக்கத்துல எத்தனை விசில் அடிச்சுது? ஒரு 5-6 விசில் இருக்கும். இது 5-6 விசில் பத்தாதுப்பா, இன்னொரு 3 விசில் விட்டுருப்பா. இதுல கொஞ்ச நேரம் வேகும் இல்ல? ஏன்னா நல்லா வேக சொன்னா அது பக்கா கண்ட்ரி சிக்கன். அது சோம்பு, சீரகம் சிம்ல வச்சு விட்டுருக்கேன், ஃபாஸ்டா வைக்கல. மிளகு இதெல்லாம் போட்டுட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சோம்ல, அது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலாம் போடுவாங்க இவங்க, கருவேப்பிலை தக்காளி எல்லாம் இதே போட்டு வதக்கி அரைச்சிருவாங்க. தனியா வைப்பியா திக்கா வைப்பியா? தனியா தான் இருக்கும். நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி வைப்பியா, இல்ல நீ உங்க அம்மா வைக்குமே அந்த மாதிரி வைப்பியா? நான் இப்ப 2-3 தடவை ஒரு தடவை சிக்கன் குழம்பு வச்சிருந்தேன், நல்லா இருந்தது. அந்த மாதிரிதான் செய்யப்போம். இது எனக்கு வெட்டும் போதே வதங்கினதுக்கு அப்புறம் இதை போட்டு எப்பயும் போல தனியாத்தூள், மஞ்சத்தூள். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது தோலையே உரிச்சாங்க. அப்ப பாத்துக்கோ அது எவ்வளவு ரஃப்பா இருக்கு. வெந்துச்சா வேகலையான்னு உனக்கே தெரியும். ஓ, இங்கதான் இருக்குதா? இது சூப்பு, இது சூப்பு
என்ன சூப்பு? நாட்டுக்கோழி சூப் அப்படின்னுவாங்கல்ல, அது சூப்பு எடு. ஈரல் வருது பச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்டுக்கோழி. சுடுதே ஆறுதல் நேரம் அப்புறம் ஏற்றி பார்ப்போம். உங்க அம்மா கேட்டு வேண்டியது தானே எப்படி வைக்கணும்ட்டு. எனக்கே தெரியும். உங்க அம்மா தண்ணியா ரசம் மாதிரி வைப்பாங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போடணும். அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி கொத்தமல்லி தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டாப்போம். அப்புறம் மிளகாத்தூள் போடு. கொஞ்சம் அப்புறம் இதில் கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். அப்புறம் நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம். நாட்டுக்கோழி சிக்கன் மசாலான்லாம் எதுவும் கிடையாது இல்லை, வெறும் சிக்கன் மசாலா. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன? தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன் அமுத்தி பாத்தியா? இல்லையா, இது ஒன்று எடுத்து வச்சேன். எங்க அதையும் உள்ள நான் போட்டேன்ல. நீ எடுத்து அமுக்கி பாரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், பூவா பிரியுது. ஆக்சுவலி இது வந்து மட்டன் மாதிரி இருக்கும் நாட்டுக்கோழி அப்படின்னுவாங்க எனக்கு. ஆனால் அது இது வரைக்கும் பெருசா சாப்பிட்டது இல்லை. அதான் அவங்களே சொன்னாங்க. ஆனால் நல்லா வேக வைங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. திக்காதான் இருக்குது இல்ல? இல்லை இப்போ தண்ணி ஊற்றிடுவியா? தண்ணி ஊற்றுவேன் கொஞ்சம். தண்ணி ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான். செக் பண்ணும். என்ன செக் பண்ணணும்? உப்பு மட்டும் செக் பண்ணும். உப்பும் காரம் மட்டும் செக் பண்ணும். அப்படியே கறி சாப்பிட்டு பாரு, தெரியும். ஐயா, அது பச்சையா இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு மட்டும் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுவேன். ரைட். சாப்பாடு வச்சுட்டு இல்லை, இது சாப்பாடு தானே? ஓகே. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிக்கிட்டோம். கொச்ச உடனே இதோட டேஸ்ட் என்னன்னு நம்ம பார்ப்போம். வெந்துருச்சா? பாத்தியா? வெந்துருச்சு. அதெல்லாம் ஸ்மெல் எப்படி இருக்குது? போதும் எனக்கு கறியா மட்டும் வை. இதுதான். என்னப்பா வெறும் கால் வந்துருக்குது எனக்கு. பீஸா வைக்க வேண்டியது தானே? ஈரல் வந்தா எடுத்து வச்சிருங்க. எங்க வருதுன்னு தெரியல. நீ சாப்பிடு. இரு, சுடுத எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கீழே வந்துச்சு. இரு, வெறும் கறி மட்டும் வை. கறி தான் அது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு வாட்டி நாட்டுக்கோழி வீடியோ பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து நல்லா பூவா பிரிஞ்சிருந்தது. அதனால இது எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்ப்போம். பயங்கர சூடா இருக்கு. ரியலி இது சூப்பரா இருக்கு. ஆஸ் யூசுவல் நம்ம அந்த இந்த சாதா சிக்கன் குழம்பு மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்மெல்லாம் இல்ல. லாஸ்ட் டைம் வந்தப்போ பயங்கர ஸ்மெல்லா அடிச்சு. வேகல. பெரிய கோழி 7 கிலோ ஒரே கோழி இருந்ததுனால அந்த மாதிரி இருந்தது.
இது வந்து மொத்தமே 1.5 கிலோ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுல 1,400 இருந்தது, தோல்லாம் எடுத்தது போக 950 கிராம்ஸ் இருந்தது. ஆனா நிஜமாலே இது நாட்டுக்கோழி எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.